மறுதறுத்து வாழ்வது வாக்கியார் திரும்ப அச்சத்தை நீக்கி அயராது பாடுபடும் இச்சத்து வாய் மக்கள் போரில் சென்று ஒரு முதுகை காட்டி திரும்ப ஓடுவதை விட போரிலே வீரமரணம் அடைவது சரி என்று என் மாத்திரம் எழுப்பிய என் தாய்த்திரு நாடு நானோ அழகாக நாட்டு ஆளக்கூடிய மன்னனுக்கு பிறந்து பேரோடு சிறு சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். ஆமாம், நானோ சிறு வயதிலே அயல்நாடு சென்றேன். அனைத்து பட்டவளையும் திட்டு இன்று தாயகம் திரும்பினேன். சென்று என் தந்தையை சந்திக்க வேண்டும். திருக்கோளூர் வைப்பவர் நாயனர் திருநீரை பற்றி மிக அழகாக பாடியிருக்கிறார். ஆரவென்பா வருந்தனை பெய்து சாரமண்ட சைவ சித்தாந்தம் என்று குமரகுருசாமி மிக அழகாக பாடியிருக்கார். இப்பேற்பட்ட நாயன்மார்களாலும் நான் மறைகளாலும் போது போது ஒரு சைவ சித்தாந்தத்தை இன்று பல கபோதிகள் இவ்வாறு பேசுகிறார். இந்த இந்த அழகாபுரி நாட்டை என் நாட்டு மக்களுக்கு யாதொரு குறை இல்லாமல் அரசாட்சி கொடுத்து வருகிறேன். இந்த அமரேசமனை எதிர்க்க யாரால முடியாது. எதிர்த்தால் கொடுப்பேன் கூடு. எனக்கு விரோதிகள் உண்டு. என்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மட்டு என்னை எதிர்த்தால் ஆகுவேன் சண்டி. அதை பலர் கண்டு எத்தனையோ என்று என் காலை வழக்கமாக வரக்கூட காவல் சந்தோஷமா
வேகமா வந்துக்கிட்டே இருந்துங்க. பையில சோழ கொல்ல என்னை பார்த்துட்டு குளிக்கா போட்டா முள்ள. நான் எட்டி ஒரு கதிரைக்கு இல்ல, அவன் எட்டு அடிச்சா கல்ல. அது நீந்துடு போது முதுகுல பில்ல. நான் போய் டாக்டர் கிட்ட சொல்ல, டாக்டர் எங்கப்பா 300 ரூபாய் பில்ல. நான் வந்து எங்க வீட்டுல சொல்ல, எங்க வீட்டுல பணம் இல்லை. அதனால தானே வேகமா அந்த ஒன்னாண்ட சொன்னேன். பணம் இல்லைன்னு வேகமா வரல. அதுக்கு என்ன காலவாடி கம்மானே? நம் நாட்டு மக்களுக்கு உணை இருந்தால் உணை நாட்டு மக்களுக்கு யாரும் குறை இல்லாத குறை என்பது முறையிட்டு பார்த்தாலும் கிடையாது. மிகவும் சந்தோஷம் அடைந்து அதே குடும்ப விவகாரம் முடிந்தது. ஆமா, குடும்ப விவகாரத்தை ஆரம்பிப்போம். அதே என் மனைவி இருக்கிறார காந்தவல்லு. ஆமா, ஒரு ஆண் குழந்தை ஈன்றெடுத்து விட்டு என் மனைவி அடாலும் அவள் இறந்த பிறகு அந்த ஆண் குழந்தைக்கு முரளி என்ற பெயர் எடுத்து என் மகன் இருக்கிறானே முரளி அயல் நாடு சென்றவன் இன்று வருவதாக லிகிதம் வந்திருக்கிறார். எந்நாட்டில பொன்னாடாக நன்னாடாக போட்டி போகும் இந்த புண்ணி பூமியை கட்டி அரசல மாமன்னா உன்னோட மகன் வைத்திராப்பா. ஆற்றிலே விதை ஒன்று ஆசையிலே விதை முளைத்து பாம்பு போல் கொடி படர்ந்து பவளம் போல் இதழ் இருந்து அந்த இதையில பூக்கப்பட்ட பூவல் போல எனக்கு தேடி எடுத்த அன்பு மகனை முரளி வாழ எந்த ஒரு குறைமில்லையாப்பா. அப்பா வெகு திரும்ப முடிச்சிடும்பா. அவர் வெளிநாடு போய் படிச்சு கீச்சாரு. படிச்சாலே பஜாஜ் சுத்தி வந்தாரா படிச்சு கீச்சாரோ. டேய் வணங்க ஏண்டா படிச்சாரு படிக்கிற சந்தேகமாகுதா? டேய் சந்தேகம் என்பது தொத்தி வியாதி, யாருக்கும் சந்தேகம் பண்ணக்கூடாது. அப்படி சந்தேகம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? அந்த சந்தேகத்தை உடனே தீர்த்துக்கணும். உனக்கு என்ன சந்தேகம் முதல்ல தீர்த்துக்கோ. நீ படிச்சாலுன்னாக்கா நான் 3 கேள்வி கேட்பேன். இது கரெக்டா படிச்சோன்னா படிச்சால் தான், இல்ல எங்க பஜாஜ் சுத்தம். டேய் நீ படிக்காதவன் படிச்சவன் 3 கேள்வி கேட்க போறியா? டேய் 3 கேள்வி என்னடா? 3000 கேள்விகளை பதில் சொல்ல நீ கேள்வி. 3 கேள்வியில முதல் கேள்வி, ஒரு பெண்ணை நடு ரோட்ல கொலை பண்ணி போட்டுக்குது. அந்த பெண்ணுடைய பாடி எங்க இருக்கு? ஏண்டா டேய் ஒரு படிச்சு விட்டு கேக்குற கேள்வி கிடையாது. ஏண்டா ஒரு பெண்ணு நடுரோடு கொலைபடி போட்டுருக்கு, பெண்ணுடைய பாடி எங்க இருக்கு கேக்குறேன். ஏண்டா ரோட்ல இருக்கோம், வீட்டுல அரசு மருத்துவமனை, காவல் நிலையம், சுடுகாடு அதுவும் கிடையாது. தெரியுமா? தெரியாது. நான் தெரிஞ்சுக்கோ. ஒரு பெண்ணை நடு ரோட்ல கொலை பண்ணி போட்டுக்குது. அந்த பெண்ணுடைய பாடி எங்க இருக்கு? எங்க இருக்கும்? ஜாக்கெட் உள்ளே ஒரு கேள்வி போச்சா? ஒரு கேள்வி போச்சா? இரண்டாவது கேள்வி நீரிலே பூத்த பூ யாரும் தலையில் வைக்காத பூ, அது என்ன பூ? டேய் நீரிலே பூத்த பூ யாரும் தலையில் சூடாத பூ. யாரும் சொல்லிட்டாங்க பாருவா. வெரி குட். தாமரை பூ. வெங்காய பூ. தாமரை பூ குழந்தை ஆசைப்பட்டு தள்ளி வச்சுக்குது. அது கிடையவே கிடையாது. தெரியுமா? தெரியாது. நீரிலே பூத்த பூ யாரும் தலையில் வைக்காத பூ, அது என்ன பூ தெரியுமா? என்ன பூ? உப்பு. அது நேரில் தானே போகுது. சபா பரவாயில்லடா. இருந்தாலும் உன்னோட திறமையை நான் பாராட்டுகிறேன். மூன்றாவது கேள்வி, பிள்ளைன்னு வரணும். 4 காலு, ஒரு வாலு, ஒரு தலை இருக்கணும். ஆனா பிள்ளைன்னு வரணும். 3 பிள்ளை. நான் 2 பிள்ளை சொல்லிடுறேன், ஒரே ஒரு பிள்ளை. டேய் 4 காலு, ஒரு வாலு, ஒரு தலை இருக்கணும், பிள்ளைன்னு வரணும். 3 பிள்ளைல படிக்கும்போது படிச்சவனா ஒரு பிள்ளை சொல்ல மாட்டாடா. டேய் 2 பிள்ளைன்னு சொல்றா, ஒரு பிள்ளை நான் சொல்றேன். சொல்லு. ஒன்னு அன்னி பிள்ளை, இன்னும் அன்னி கீரி பிள்ளை. இன்னொரு பிள்ளை என்ன பிள்ளை? இன்னொரு பிள்ளை செவட பிள்ளையா?
யாருயா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். எவ்வளவு அப்படின்னா 4 கால் ஒரு வாழாக்குது. நீ இல்ல இங்க உட்காந்து யார் வந்து உள்ள சொன்னாலும் சரி அப்போ 2000 ரூபாய் தர. 2000 யார் வந்து உள்ள சொன்னாலும் அப்போ 2000. டேய், ஒன்று அடிப்பிள்ளை, இன்னொன்று கீரி பிள்ளை, இன்னொரு பிள்ளை, நீங்க யார் சொன்னாலும் சத்தியமா இவன் 2000 தருவான். நேற்று சேத்தன் பெரிய கோவில் பக்கத்துல மேல் சாத்தமங்கலம் என்ற கிராமத்தில் நாடகம் ஆடணும். 5வது படிக்கிற பையன் 3வது சொல்லிட்டு மேடமில் காசு 2000 ரூபாய் வாங்கிட்டான். இவங்கிட்ட காசு இல்லாம 1500 ரூபாய் எங்கிட்ட கடை வாங்கி கொடுத்தா கடை வாங்கி கொடுத்துட்டு திட்டு பஸ் ஏறி அப்படி உங்களுக்கு யாராவது திறமை இருந்தால் ஒன்று அடிப்பிள்ளை, இன்னொன்று கீரி பிள்ளை, இன்னொரு பிள்ளை நம்முடைய தாய் கிராமமான பாஞ்சால கிராமத்தை சொல்லிடுங்க. காலையில் கம்யூனிட்டி நம்ம 2000 வாங்கி ஆகணும். பொழுதோடு 5 மணிக்குள்ள சொல்லிட்டு இவங்ககிட்ட வாங்கி ஆகணும். அப்படியே கொடுக்கல வச்சுக்கோ, கண்டிப்பா கொடுக்குறேன். கம்பத்திலே கண்டிப்பாடி ஓதுக்கிறேன் கம்யூனிட்டி பையன். என்ன காரணம்? மகனே முரளி, எனக்கும் வயது முதிர்ந்து போச்சு. அதனால இந்த நாட்டை உன்னிடத்து ஒப்படைத்து விட்டு கொஞ்ச நாளைக்கு நான் ஓய்வு பெறலாம்னு இருக்கேன். அப்பா என்ன சொல்றீங்க? இந்த நாட்டின் பொறுப்பு நான் ஏற்றுக்கொள்ளப்பா. என்ன வயதாகி விட்டது? அப்பா இந்த நாட்டின் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டியதால் என்ன செய்ய வேண்டியது தெரியுமா? என்ன செய்ய போறேன்? இப்போது நானும் நாட்டின் நகர் வளர்ச்சில போறேன். நகர் வளர்ச்சி வந்த பிறகு இந்த மணிமுடி நான் ஏற்றுக்கொள்கிறேன்ப்பா. உனக்காக இந்த மணிபுரி தயாரா காத்து கொண்டு ஆகட்டும் அப்பா. நகர்வல செல்ல போகிறாயோ? மகனே முரளி, இருப்பது 4 திசைகள். 4 திசைகள். 3 திசையில நீ எங்க வேணாலும் போ, எங்க வேணாலும் வா. ஆனா வட திசை மட்டும் போக கூடாது. தந்தை கட்டளை. அப்படியா? அப்பா திசையில் இருப்பு 4, 3 திசை போகலாம். ஆனா வட திசை போகக்கூடாதா? அப்பா என்ன தந்தைகளும் செய்து முடிப்பு. 3 திசை போயிட்டு வரேன், வட திசை போக மாட்டேன். என்னுடன் இவன் அனுப்பி வைப்பா. ஏடாடா என் மகனுக்கு அடுத்து துணையா போயிட்டு வா. நான் துணையா தான் போவேன், வெளியால போக மாட்டேன். வேலையா இருந்தது உன் கதையை முடிச்சுடுவேன் நானு. போயிட்டாங்க. என் தந்தை எடுக்கிட்டு கட்டல என்ன திசையில் இருப்பு 4, 3 திசை போகலாம். ஆனா வட திசை போகலாம் சொன்னாரு. அவர் யார் சொன்னாரு? ஒப்ப மேட்ச் விட்டு தள்ளுங்க. எந்த புள்ள பாப்பம் மேட்ச் கேக்குது, நீங்க ஒப்ப மேட்ச் கேட்கலாம். ஏண்டா ஒப்ப மேட்ச் விட்டு தள்ளு. நம்ம முதல்ல போறதே வட திசை தான் இருக்கணும். அந்த வட திசையில ஏதோ ஒரு அதிசயம் இருக்கு. அதனால தான் அங்க வனான்றாரு. அப்படி என்றால் நான் முதலில் பார்க்க வேண்டிய திசை வட திசை. ஓட்டியா